இது வரைக்கும் கண்டகச்சனியாக உங்களை பார்த்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ வந்து அஷ்டமத்து போகிறார், அஷ்டம சனியாக போகிறார். அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணும். அதில் முக்கியமான ராசி வந்து சிம்ம ராசி. ஏன்னா 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. அதனால் கடந்த 2.5 வருஷங்கள் பல கஷ்டங்கள், பல ஏமாற்றங்கள், பல இழப்புகள் இதெல்லாத்தையும் சந்திச்சிங்க. அதுவும் மக நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் முன்ன இருந்த நிலைமை வேறு, இந்த கடந்த 2.5 வருஷம் இருந்த நிலைமை வேறு, பல பிரச்சனைகள் சந்தித்து அதுலேருந்து வந்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் வந்து டோட்டலாக காலியாகி வேறு தொழிலுக்கு மாறுறது, பல சந்தர்ப்பங்கள். ஏன்னா கண்டகச்சனியில் வந்து எல்லாம் ஏற்படும். பல பேருக்கு குடும்ப பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். போனது போகட்டு விடுங்க. இப்போ வந்து இந்த சனிப்பெயர்ச்சி இது அஷ்டமச்சனியா அச்சுச்சோ அப்படின்ற மாதிரி பயப்படணும் அப்படின்னு தேவை கிடையாது. உங்களை பொறுத்தவரை மறைவு ஸ்தானங்களில் சனி பகவான் போகும்பொழுது உங்களுடைய இயல்பான, அதாவது சிம்மராசிக்காரங்க வந்து தன்மானம், நேர்மை, கலகலப்பு, அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய குணங்கள், இது மாதிரி பல பார்த்தோடனே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய அவங்க இருக்கிற இடத்துல வந்து நல்ல வைப் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எவ்வளோ கஷ்டத்தை திரும்ப எழுந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை மாதிரி அடிபட்டால் கீழே விளையாடுற யானை மாதிரி கிடையாது. குதிரை மாதிரி அடிபட்டால் டகால்னு எழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்களோட இந்த அஷ்டமச்சனியாக போகிறது இது வரப்பிரசாதம் அப்படி தான் சொல்லணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே வேலையில் இருப்பீங்க, இல்லை தொழிலில் இருப்பீங்க, மாற முடியாது, வேலையும் மாற முடியாது, ஒரே கஷ்டங்கள், மன கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த சனி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுது. 8ஆம் இடம்ன்றது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. பொதுவாக அஷ்டம சனியை வந்து உங்களுக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. அஷ்டம சனியில் தான் எல்லாருக்கும் இடமாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும். ஸோ வாங்க நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இந்த சனி பெயர்ச்சி சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி பலன் தர போகிறதுன்னு பார்க்க போகிறோம்.